குருவே சரணம். சிவாலய பெருவிழாக்களில் வாகனங்கள். வெல்விடை வாகனம் எனப்படும் மகா ரிஷப வாகனம். சிவபெருமானுக்குரிய வாகனங்களில் முதன்மை பெற்றது ரிஷப வாகனம். தமிழில் இது இடப வாகனம் என்று அழைக்கப்படுகின்றது. வெண்ணிறமாக இருப்பதால் இதனை தமிழில் வெல்விடை என்றும் வடமொழியில் ஸ்வேத ரிஷபம் என்றும் போற்றுகின்றனர். பிரபஞ்ச உற்பவத்தின் தொடக்கத்தில் சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட தர்மமே வெண்மை நிற ரிஷபமாக உருவம் தாங்கி வெளிப்பட்டது. சிவபெருமான் அதனை வாகனமாக ஏற்றருளி மகிழ்ந்தார். அதனால் இதற்கு தர்ம வெல்விடை என்ற பெயர் ஏற்பட்டது. சிவபெருமான் தம்முடைய அன்பர்களுக்கு முன்னே தோன்றி காட்சி தர வரும்போதெல்லாம் அவர் வெல்விடை வாகனத்தின் மேல் உமாதேவியுடன் தோன்றி அருள்பாலிப்பதாக புராணங்கள் போற்றுகின்றன. பெருமான் இவ்வாறு ரிஷப வாகனத்தில் தோன்றும் காட்சியை மக்கள் சிறப்புடன் கொண்டாடுகின்றனர். இந்த காட்சிக்கு வெல்விடை வாகன காட்சி அல்லது ரிஷப வாகன சேவை என்பது பெயர். பெருந்திருவிழா காலங்களில் 5ஆம் நாள் இரவு ரிஷப வாகன சேவை நடைபெறுவது மரபு. சிவபெருமான் வெல்விடை வாகனத்தில் பவனி வரும் காலத்தில் அவர் ஆலயத்தின் ராஜகோபுரத்தின் வழியாக வெளிப்படும் காட்சியை தரிசிப்பது பெரும் சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது. இதற்கு கோபுர தரிசனம் என்பது பெயர். இக்காட்சியை எல்லோருமே கண்டு களிக்க வேண்டும், சிவபுண்ணியத்தை பெற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதே சகோபுர காட்சியாகும். ஓலைகளையும் வண்ண ஜரிகைத்தாள்களையும் கொண்டு பெரிய சப்பரம் போல செய்து அமைக்கப்பட்ட வண்டியில் பெருமானை ரிஷப வாகனத்துடன் எழுந்தருளித்து வீதியுலா காண்கின்றனர். சோழ நாட்டில் நடைபெறும் சகோபுர காட்சிகள் பெரும் சிறப்பு வாய்ந்தவை. சிவபெருமான் பெரிய ரிஷப வாகனத்தில் பவனி வரும் வேளையில் அம்பிகை மஞ்சள் நிற அதாவது தங்க ரிஷபத்திலும், முருகன் மயில் வாகனத்திலும், விநாயகப் பெருமான் பெருச்சாளி வாகனத்திலும், சண்டேஸ்வரர் சண்ட ரிஷபத்திலும் பவனி வருகின்றனர். சிவகுடும்பத்திற்கே உரிய ரிஷபங்கள் வெவ்வேறு பெயர்களுடன் விளங்குகின்றன என்பதும் அறியத்தக்க செய்தி. அதாவது சிவபெருமான் பவனி வரும் ரிஷபத்திற்கு தர்ம ரிஷபம் என்பது பெயர். அதேபோல் அம்பிகை பவனி வரும் ரிஷபத்திற்கு சோம ரிஷபம் என்பது பெயர். முருகப்பெருமானின் ரிஷபத்திற்கு மயூர ரிஷபம் என்றும், விநாயகப் பெருமானின் ரிஷபத்திற்கு கணாதி ரிஷபம் என்றும், சண்டிகேஸ்வரரின் ரிஷபத்திற்கு சண்ட ரிஷபம் என்பதும் பெயர். இவ்வாறு சிவ குடும்பங்கள் ரிஷப வாகனத்தில் பவனி வரும் காட்சியை காண்பவர்களுக்கு சிவ புண்ணியத்துடன் முக்தி பெறும் நிச்சயம் என்பது பலன். குருவே சரணம். சக்தி